அதாவது பொதுவாவே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலே, நாளடைவுல பார்த்தீங்கன்னா, அது அதிகமாகுமே தவிர, கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி சரி பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம கிளினிக் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். நம்ம கிளினிக் ஸ்ட்ரியா ஹெல்த் கேர். நம்ம கிளினிக் வந்து ஒரு ரீஃப்ளக்ஸாலஜி, அட்வான்ஸ்ட் ரீஃப்ளக்ஸாலஜி சென்டர். அதோடு கூடிய டயட், மருந்துகளைத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஹெர்பல் மெடிசன்ஸை நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதை விட, உணவுகளையே மருந்தாக எப்படி மாற்றி அமைக்கும் போது, ஒரு நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம எந்த வீடியோஸ் பதிவு பண்ணாலும் நீங்க பார்க்கலாம். அதுல நம்ம ரிசல்ட்டோட தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே, அதாவது எப்படி ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 15 டேஸ் முன்னாடி அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருந்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்த 15 டேஸ்ல அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கம்ப்ளீட் ரிசல்ட்டோட தான் நம்ம போட்டுருக்கோம். இந்த லைவ் ப்ரோக்ராம் எதற்கு அப்படின்னா, நம்ம போட்டிருக்க பதிவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம் ரிலேட்டடா நீங்கள் என்ன விதமான உணவுகள் எடுக்கணும், எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் நீங்கள் இதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா, எக்ஸிமாவாக இருக்கட்டும், டெர்மட்டிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை சோரியாசிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஆக்னே, பிம்பிள்ஸ், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாவற்றையும் நீங்க தனித்தனியா பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா தெரியும். அப்ப அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒரு சிங்கிள் சர்க்கிள்குள்ள ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதற்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம போக முடியும். நிறைய பேர் கேஸ் ஷீட் அனுப்பிச்சிருவாங்க, அவங்க ஸ்கின் போட்டோஸ் அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிட்டு இது சரியாகுமா அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி எனக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, இது எக்ஸிமாவா இல்லை சொரியாசிஸா, ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட போனேன், ஒவ்வொன்று சொன்னாங்க. ஸோ இது என்னதான் பிரச்சனை, இது எப்படிதான் சரியாகும் அப்படின்னு தான் ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே டைட்டில்ல போட்ட மாதிரி மலிவாக, அதாவது இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்பெண்ட் பண்ணியும் ரிசல்ட் இல்லாம தான் நம்ம ஒரு நிலையில இருக்கோம். அப்ப எந்த ஒரு டிபெண்டன்ஸுமே இருக்கக்கூடாது. யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம ப்ராப்ளம்க்கு நாம எப்படி அந்த சொல்யூஷன் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதோடைய ரெக்கவரி எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சொல்யூஷன், இந்த ஸ்கின்னை கிளீன் பண்ணி மூலமாவே நம்ம அந்த ஹேர் ஃபாலிகல்ஸையும் நம்ம நல்லா ஒரு க்ரோத், இது எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம சொன்னது போல இந்த மாதிரியான எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் ஒன் சிங்கிள் ரீசன், நம்முடைய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்பத்தான் நம்ம அதுல இருந்து ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை நம்ம வந்து பெற முடியும். ஸோ டயட்டை ஃபாலோ பண்ணும். டயட்டை ஃபாலோ பண்ணாமல் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நம்மளால் அதிலிருந்து வெளிவர முடியாது. சரி, டயட்டுன்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாகவே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க நான்வெஜ் எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா, இல்லை இந்த மாதிரி கத்திரிக்காய், சில கொட்டைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸோடைய கிளியரன்ஸ் தான் இப்போ இந்த லைவ் சாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னா இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி நம்ம இதிலிருந்து வெளியே வெளியே கம்ப்ளீட்டாக இதிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்துடணும். அது லைக்கன் பிளானஸாக இருந்தாலும் சரி, நம்ம சாட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ பொதுவாக இப்போ இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு, அதை பற்றித்தான் இப்போ நம்ம இந்த டிஸ்கஷனில் பேச போகிறோம். இது ஃபாலிக்கல்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை சில பேருக்கு ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கும், நிறைய ஃபுட்டில் கிராக்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா நகத்துல அப்படியே டீகம்போஸ் ஆகி அந்த நகங்கள்ல சொத்தைகள் அதிகமாகி இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இச்சிங்,
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இச்சிங்க. சில பேருக்கு நைட்டு பூரா இச்சிங். என்ன மாத்திரை போட்டாலுமே அந்த இச்சிங் வந்து குறையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ் உடைய சொல்யூஷன் தான் இப்ப நம்ம பேச போறோம். நம்ம திரும்ப திரும்ப ஒரு நோய பத்தி ரிசர்ச் பண்றத விடுத்து, அத வந்து சரி பண்றதுக்கான வழிமுறைகள் பற்றி தான் நம்ம இப்ப பார்க்கணும். செபோரிக் டெர்மடைட்டிசம் நம்ம ஏற்கனவே வீடியோ கம்ப்ளீட்டா போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலாம். அதுல என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா இப்ப இப்ப நம்ம இந்த லைஃப் சார்ட்டோட ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள டவுன் பண்றதுக்காக சொன்ன மாதிரி ஹேரா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், நெயில்ஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும் இந்த 15 நாட்களுக்குள்ள எப்படி அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். அதுவும் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம அந்த ஸ்பெண்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மருந்து நம்ம ஒரு கிளினிக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஒரு 5,000 10,000 கொடுத்து மெடிசன் வாங்கி நம்ம ஒரு 2 months ஃபாலோ பண்ணிட்டு அதுல ஒரு ரிசல்ட் இல்லாத போது டெஃபினட்டா அந்த ஹோப் வந்து நமக்கு குறைஞ்சிருது. அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே எல்லாமே டயட்ல இருந்து மெடிசன்ஸ் என்னென்னலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் எல்லாமே அப்படியே போட்டுறது வீடியோலயே நம்ம பதிவு பண்ணிடுவோம். நம்ம போடுற மருந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அது எனி ஒன் கேன் யூஸ் த மெடிசன்ஸ். அது வந்து ஜென்ரல் வெரி வெரி ஜென்ரல் மெடிசன்ஸ் தான் நம்ம போவோம். நம்ம ரொம்ப ஃபார்முலேஷன்ஸ்க்கே போக மாட்டோம். அது அவசியமும் கிடையாது. நம்ம உணவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படியாவது க்யூர் ஆனால் போதும்னு நம்ம அந்த மாதிரி டக்குன்னு சில மெடிகேஷன்ஸ் நம்ம எடுத்துடுறோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு நமக்கு என்னதான் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வீட்டில் இருந்த மாதிரி அதற்கான சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது இப்போ மெடிசன்ஸ் சூஸ் பண்ணும் போது என்ன ஒரு இதில் நம்ம சூஸ் பண்ணணும், ஃபுட்டை சூஸ் பண்ணும் போது நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கணும். இப்போ நமக்கே நல்லா தெரியுது, நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அந்த ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். ஆனால் நம்ம நான்வெஜ்ஜு இல்லை வேற ஏதாவது முட்டை மீன் இல்லை ஹெவியான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு பூராவுமே நமக்கு ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சாபமாகவே இருந்துட்டு இருக்கு. வாழ்நாள் முழுக்க நம்மக்கிட்ட வர கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டோட தான் எல்லாமே போட்டிருக்கோம். என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இப்போ இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் வரோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா எல்லா மருந்தையும் எடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து எதுலையுமே ரெக்கவரி ஆகாத பேஷண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அது எல்லாமே ஒரு சர்க்கிளில் கவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண தான் பேசிட்டு இருக்கோம். சரி, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல நான்வெஜ் இன்டேக். இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் நான்வெஜ்க்கும் ஒத்து வராது. அது ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இறாலா இருக்கட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரி இன்னைக்கு லிஸ்ட்டு அப்படியே பெருசாயிட்டே போகுது. ஸோ அதில் நான்வெஜ்ல எல்லாமே ஈவன் ஃபிஷ் ஆயில் கேப்சூல் கூட கன்சியூம் பண்ணுறது வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம அப்படியே இந்த சாட்டுக்கு நடுவில் நம்ம அந்த ரிப்ளையும் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் ரிலேட்டடான டவுட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. மற்ற ப்ராப்ளம்ஸ் என்ன உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றத சாட் முடியும் போது எண்டிங்லேயோ இல்லை நம்ம இந்த சாட்டோடைய அந்த மெசேஜ் பாக்ஸ்லேயும் நீங்கள் போடுங்க. டெஃபினட்டாக அதற்கான வீடியோஸ் நம்ம அதாவது ஒரு சிரத்தையோடு நம்ம கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சும்மா ஒரு லைவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம அடுத்த வீடியோஸும் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நம்ம பேஷண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி ரெக்கவர் ஆச்சு அப்படின்ற அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறோம். அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மதர் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுமே தவிர ஒரு 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 பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கேஸ் எடுத்தோம்னா அது வேலைக்காகாது. ஸோ அந்த அப்சர்வேஷன் நம்ம ஓன் பாடியோடைய அப்சர்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்
இதுதான் நமக்கு கை கொடுக்கும். அதனால நம்ம நமக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த நோயா வேணா இருக்கட்டும், முதல்ல திங்கிங் தாட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நமக்கு இது எப்படியாவது சரியாகணுன்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணணும். கடவுளே எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கரெக்டான ரூட்ல டிராவல் பண்ணுவீங்க. அதனால குறுக்கு வழியே வேண்டாம். எதையாவது சாப்பிட்டு எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்றதே வேண்டாம். சரி, நம்ம அந்த நான்வெஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நான்வெஜ் இன்டேக் கண்டிப்பா ஸ்கின் ப்ராப்ளம்ஸை ரொம்பவே அக்ரிவேட் பண்ணிரும். எவ்வளோ நாள் நான்வெஜ் ஸ்கின் ப்ராப்ளம்காக எடுக்காம இருக்கணும் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு 10 வருஷமா ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லாங் அந்த நான்வெஜ்ஜே ஹேபிட்டை விட்டுறணும். இப்போ சில பேருக்கு இப்போதான் ஒரு 6 மந்த்ஸா ஒரு 3 மந்த்ஸா ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து நான்வெஜ் இன்டேக்கை ஒரு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் டு 1 இயர் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள்ல அந்த உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலானது அதிகரிக்கும். அவங்களுக்கு அந்த புது செல்ஸ் ஃபார்மேஷன், ரீஜெனரேஷன் எல்லாமே நடக்கும். அந்த ஸ்கின்னுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் கிடைச்சால் மட்டும்தான் அது மீண்டும் 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 அவங்களுக்கு வராம அந்த உடம்பு அதை வந்து அந்த தற்காப்பு ஒரு ஆயுதமாக அது மாறும். ஸோ நான்வெஜ் இன்டேக் அப்படின்றத நீங்க தள்ளி வைக்காம ஸ்கின் ப்ராப்ளம்காக என்ன நீங்க ஒரு ரெக்கவரி வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ரேஷியோ வந்து கூழ் மாவோடைய ரேஷியோ நீங்க உங்க பட்ஜெட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி யூ ஹாவ் டு பை ஃப்ரம் அஸ். எங்ககிட்ட தான் வாங்கணும், இதை நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம எந்த பதிலும் சொல்றது இல்லை. எல்லா பதிவுலையுமே ப்ரோபியாட்டிக் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். சரி, இப்போ அந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பெஸ்டான ப்ரோபியாட்டிக் யூசேஜ் எப்படி அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி, அதில் ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நேச்சுரல் ஷைனிங், நோ மேக்கப். அப்படி அந்த மாதிரி ஒரு ஷைனிங் தான் வந்து ரொம்ப அவசியம். ஸோ அந்த கருப்பு கவுனி அரிசி வாங்கிக்கோங்க. பட்ஜெட் நல்லா உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மூங்கில் அரிசி வாங்கிக்கோங்க. இது ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இல்லை பட்ஜெட் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா அதில் ஒரு 2 கேஜி பச்சரிசி வாங்கி கலந்துக்கோங்க. ராகி மாவு நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஸோ அதனால அது கொஞ்சம் கம்மியாக அது வந்து ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இன்னைக்கு நமக்கு நிறைய ஹைப்ரிடான ராகி தான் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ராகி இருந்தால் கூட பரவாயில்ல. யூ ஜஸ்ட் ஃபில்டர் இட். அதெல்லாம் மாவெல்லாம் நல்லா சீவ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அதை நல்லா ஜல்லடை போட்டு ஜலிச்சுட்டு அந்த ரேஷியோ இது ஒரு 1 கேஜி அந்த கருப்பு கவுனினா 1 கேஜி மூங்கில் அரிசி, ரிமைனிங் அந்த 1 கேஜி மேக்கப்புக்கு பச்சரிசியும் இந்த ராகி மாவும் போட்டு நீங்கள் கலந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் ஃபுல்லாகவும் வரும். உங்கள் ரெக்கவரி. இப்போ இந்த ஸ்கூல் மாவு வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த கூழில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கூழாவது கன்சியூம் பண்ணாதான் நல்ல ஏப்பம் வரும். நல்ல ஜீரண சக்தி தான் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அப்போ அந்த ஜீரண சக்தி அதிகமாகும் போது தான் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் ரத்தமாகவும் சதையாகவும் மாற்றப்படும். அந்த டைஜஷன் பவர் இல்லாதனால தான் நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோன்னா எனக்கு இச்சிங் வருது. ஸோ இதோட கொரிலேட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஜீரண ஆற்றல் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும், அதாவது நல்ல உணவுகள் எது எடுத்துக்கொண்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு சாதம் எடுத்தாலும் சரி, இல்லை நெய் சாதம் எடுத்தாலும் சரி, நமக்கு அன்றைக்கி அரிப்பு வராமல் இருக்கும். ஸோ இல்லை சுண்டல் எடுக்கிறீங்க, கத்திரிக்காய் எடுக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக அரிப்பு வராமல் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நம்ம அந்த டவுட்ஸ் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஸோ கூழ் மாவு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சளி இப்போ ஒரே நிமிஷம் அந்த கமெண்ட் இந்த கமெண்ட்டை முடிச்சிடலாம். permanent solution for dry skin. So very soon we will update the video. Permanent solution dry skin க்கு பர்மனண்டான ரெமெடி டெஃபினட்டாக நம்ம வந்து சீக்கிரமாக அதை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸ்கின் ட்ரையாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு மேலே வெளிப்பூச்சி பூசினாலும் அது வேலைக்காகாது. ஸ்கின் ட்ரைனஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ அது மலக்குடலில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்து சில ஃபுட்டு மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சரியாகும். ஸோ டெஃபினட்டாக சூன், வெரி சூன் நம்ம ட்ரை ஸ்கின்கான சொல்யூஷன் நல்ல எக்ஸலண்ட்டான டாபிக் கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதற்கான பதிவு நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்து, பழையது சாப்பிட்டால் சளி பிடிக்குமா அப்படின்ற கொஸ்டின். நீங்கள் நம்ம ஸ்கின் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த பழைய சாதம், கூழ், மோர் இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிப்போமே. பிகாஸ் இட் இஸ் வெரி
வெரி இசென்ஷியல். ஸோ வி வில் நாட் ஸ்டாப். அந்த டயட்டை அதோட மட்டும் நம்ம நிறுத்திட மாட்டோம். அந்த பழைய சாதம் நீங்க சாப்பிடும்போது என்ன மருந்து பயன்படுத்தணும், என்ன பண்ணும்போது சளி வெளிய போகும்னு தொடர்ச்சியா அப்படியே நம்ம எல்லாமே அப்படியே ஒரு மேப் ஸ்கெட்ச் மாரி தான் போட்டு குடுத்துருப்போம். அதுவும் உங்களுக்கு பத்தல அப்படின்னா, நீங்க இன்னும் என்ன அந்த வீடியோஸ்ல எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்க சேட்ல கொண்டு வாங்க. ஸோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம அதில இன்க்ளூட் பண்ணி குடுக்கலாம். ஏன்னா டெஃபினட்டா வந்து இது எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் வேணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து எல்லாமே காஸ்ட்டுக்காக பண்ண முடியாது. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணா, அது இன்னொருத்தங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இன்னும் இந்த வீடியோஸ் நம்ம இவ்ளோ ஒரு ஒரு வீடியோ 20 மினிட்ஸ் அந்த மாரி போடுறோம். அப்பயும் அதில உங்களுக்கு தகவல் பத்தல அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு இன்னும் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதில இன்னும் என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாரி ஹெர்பல் மெடிசன் நாம வந்து மருந்துகள விற்கிற வேலை மட்டும் பார்க்கறது கிடையாது. அத மட்டும் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. மருந்துகள் எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குன்ற தகவலும் சொல்லிர்றோம். நீங்களே வாங்கிக்கலாம்னு தானே நம்ம சொல்றோம். நம்ம அந்த மெடிசின்ஸ வந்து நம்மளே செல் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷன்ல நமக்கு அது மெயினான இன்டென்ஷன் கிடையாது. ஸோ நம்ம அதனால தான் மருந்துகள் வந்து அதே சமயம் நீங்க யூஸ் பண்ற மருந்துகள் உங்களுக்கு சேஃபாவும் இருக்கணும். அதையும் தான் நம்ம வந்து மானிட்டர் பண்றோம். ஸோ நீங்க ஒரு வீடியோ பார்த்து ஃபாலோ பண்றீங்கன்னா, எனக்கு திடீர்னு அப்படி அது ஒரு அது அக்ரவேட் ஆயிடுச்சு. அந்த மாரி ஒரு இஷ்யூஸே இருக்கக்கூடாதுன்னு தான் பார்த்து, பார்த்து, பார்த்து மேக்ஸிமம் ஃபுட்டையே எப்படி மெடிசினா கன்வெர்ட் பண்ணலான்னு தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமா நம்ம மருந்து உங்களுக்கு அஃபோர்டபிள் ஒரு இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்துரும். ஸோ இப்ப அந்த பழையது பத்தி நம்ம சொல்லியாச்சு. ஹேர் வந்து டெய்லி வாஷ் பண்ணலாமா? இட்ச்சிங் அண்ட் தலை குளிச்சா ஒரு ரிலீஃப் இருக்கு. டெஃபினட்டா யூ கேன் வாஷ் யுவர் ஹேர் டெய்லி. தினமும் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆனா பண்றதுக்கு முன்னாடி இந்த மாரி ஸ்கேல்ப்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் ஹெர்பல் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, செம்பருத்தி அரைச்சு அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பூவெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வளவளப்பா இருக்கும். அத போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நீங்க வெறும் ஷாம்பூஸே போட்டு போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி இட்ஸ் நாட் குட். ஸோ நீங்க அந்த மாரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தலையிலேயே அப்படியே ஒரு மாரி ஆயில் செக்ரீஷன் இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க வந்து பச்சை பயிறு மாவு, அந்த மாரி ஒரு பேஸ்ட் மைல்டா லிக்விடா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்ல ஒரு இது கிடைக்கும். இட்ச்சிங்கும் உங்களுக்கு வந்து குறையும். அடுத்து ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னும் என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நம்மளுடைய இன்டென்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதா, ஒரு சுயநலமில்லாத ஒரு தகவலாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ அதற்கு நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ உலகத்தில் இருக்கு. ஸோ அது ஒருத்தர் மூலமா நமக்கு அந்த அந்த கேள்விகள் மூலமாக அதற்கு ஒரு விடை நம்ம வந்து நிச்சயமா தேடணும். சரி, நம்ம அந்த நான்வெஜ் இன்டேக்கை முடிச்சுடுவோம். ஸோ அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா ப்ளீஸ் நான்வெஜ் எடுக்காதீங்க. இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த நான்வெஜ்ஜுக்கு ஆசைப்பட்டுட்டு எவ்வளோ ஒரு அழகான ஒரு உடல் இறைவன் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அழகா நம்ம நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்து கொடுத்தவர், அனுப்பியவர் இறைவன் தான். ஸோ அப்ப அத நாமளே தான் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் அந்த மாரியான ஓவர் ஃபுட்டோடைய அந்த விஷயங்கள், ஆசையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஒரு கொஞ்ச நாள் டயட் இருப்போம். ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் அந்த மாரி டயட் இருந்துட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இன்டேக் எல்லாம் அதிகப்படுத்தினா, கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எல்லாருமே கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இத வந்து கம்ப்ளீட்டா சரியாகுமா? ஃபுல்லா கியூர் ஆகுமா? அப்படின்னு தான். அப்ப அத வந்து கியூர் ஆகுங்கிறது எப்படி தெரியும்? நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணா தானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கு, எப்படி எந்த அளவு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல அது வந்து புரியும். ஸோ நம்ம இந்த லைவ் சாட் முடிக்கிறதுக்குள்ள நம்ம சொன்ன மாரி டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸ்கேல்ப் சோரியாசிஸ் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஒரு 15 டேஸ் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹெர்பல் மெடிசன், ஒரு டயட் பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இந்த லைவ் சாட்டை முடிப்போம். ஸோ நம்ம நடுவில் இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுடைய அந்த விஷயம் தான் வந்து நமக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான்வெஜ் விஷயம் முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பிள் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்னதான் வெளிய கிரீம், வெளிய என்ன ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், அந்த ஸ்கின்ல இருக்க ஸ்கார்ஸ் மறையணும். மறுபடியும் அந்த கன்னத்துல அந்த ஸ்கார்ஸ் வரக்கூடாது அப்டின்னா, சார் இப்ப ஈவன் என்ன எடுத்துக்கிட்டா கூட, எனக்கு ஒரு 15, 16 இயர்ஸ்ல ஏகப்பட்ட பிம்பிள்ஸ், ஸ்கார் மார்க்ஸோட தான் இருந்துச்சு. எவ்வளவோ ஆயின்மெண்ட்ஸ் தடவி கூட அது வந்து மறையவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு டயட்டிங் இருக்கணும் அப்படின்ற நாலேட்ஜ் வந்தது. ஸோ அந்த டயட்ட நான் ரெகுலரா ஒரு 3, 4 இயர்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் தொடர்ந்து எடுக்க எடுக்க தான் அந்த ஸ்கின்ல இருக்க ஸ்கார்ஸ் பூரா வந்து நமக்கு மறைஞ்சுது. ஸோ அது அத அது வந்து அ ஸோ அந்த ஸ்கார்ஸோடைய எல்லா ஒரு அந்த மார்க்ஸ் இது எல்லா ரிமூவலுமே நம்ம டயட்ல தான் கம்ப்ளீட்டா வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த மெடிசன்ஸோடைய டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெடிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, பொன்னாவரை சூர்ணம். இது வந்து யூனிஃபார்மா எல்லாருக்கும் செட் ஆகும். கற்றாழை பொடி, பொன்னாவரை சூர்ணம் 50 கிராம் அப்படின்னா, கற்றாழை பொடி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். அது கூட நம்ம துத்தி பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். இது எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் யூனிஃபார்மா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு 15 டேஸ் இப்போ நம்ம சொன்ன பவுடரை ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ஜீரக தண்ணி, ஒரு 5 ஸ்பூன் ஜீரகம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு, அதில் வந்து இந்த மருந்தை கலந்து நீங்கள் வந்து காலையில் இரவு 2 வேளை எடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்பூன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 4, 5 டேஸ் முடிஞ்சோடனே அதை வந்து ஒரு 1 ஸ்பூனாக ஆக்கிக்கோங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12 வயசுல இருந்து ஒரு 40, 50 வயது வரைக்குமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 15 நாள் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம கூடிய விரைவில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கான லைவ் சாட் நிறைய நம்ம பண்ண போகிறோம். அதில் நீங்கள் அந்த உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த 15 நாள் இந்த மருந்து சாப்பிடும் போது அது குறைஞ்சுதா இல்லையா அப்படின்னு நம்ம அதுக்கான ஒரு சாட்டிங் கூட நம்ம பண்ணலாம். டயட் பொறுத்த வரைக்கும் காலையில் சப்பாத்தி, பொங்கல், பூரி அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ், கருப்பு கவுனி ஸ்கின்னுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து கூழ் மாதிரி பண்ணி காலையில் வந்து சாப்பிட்லாம். அதோடு சேர்ந்து நிறைய க்ரீன் ஜூஸஸ், நம்ம வீடியோஸோட ரெஃபரன்ஸ் பிளேலிஸ்ட்டில் சொல்யூஷன் ஃபார் ஆர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த டைட்டில் நம்ம டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்னு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம். ஸ்டில் யூ ஹாவ் டவுட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அட்மின்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம மருந்துகளை நம்பி மருத்துவம் செய்யவில்லை, உணவையே மருந்தாக எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம சொன்ன மெடிகேஷன் எடுக்கும்போது கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கத்திரிக்காய், கருவாடு, இந்த சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள் இது எல்லாமே ஒரு 2 மாசம் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த 2 மாசம் 3 மாசம் இப்போ ஏன் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் குறையாம இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு எஃபோர்ட்டை 1 வாரம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் விட்டுடுறோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்டென்சிட்டி பொறுத்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு 2, 3 மாசமாவது தொடர்ச்சியான ஒரு டயட் கண்ட்ரோல் இருக்கணும். அப்பத்தான் அந்த டாக்ஸின் லெவல் 100%ல இருந்து நமக்கு அது படிப்படியா அப்படியே குறையும். லைக்கன் பிளானஸ்க்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஒரு 2 மாதமாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ் கிட்ட லைக்கன் பிளானஸ் எடுத்தோம். ஆனால் அந்த டிசீஸோடைய ஒரு டெப்த்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 10 நாளுக்கு மேலே பேஷண்ட் ஏதோ ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 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 லைக்கன் பிளானஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா விடாப்படியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த டயட் கண்ட்ரோலில் நம்ம கைட்லைன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த லைக்கன் பிளானஸில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸ்டில் உங்களுக்கு இன்னும் என்ன அந்த லைக்கன் பிளானஸில் இன்னும் என்ன இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெஃபினட்டாக நம்மளுடைய மெசேஜில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் அது எந்த அளவுக்கு ரெக்கவரி கொண்டு வர முடியுமோ நம்ம அந்த கைட்லைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம டெஃபினட்டாக அதற்கான சொல்யூஷன்ஸ்க்கான ஒரு சப்போர்ட் நிச்சயமாக ப்ரொவைட் பண்ணுறோம். அது வந்து தீர்க்க முடியாத வியாதின்னு மட்டும் நம்பாதீங்க. அடுத்து ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா. டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நான்வெஜ் கூட வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜே வேண்டான்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா
ஏன் வந்து நீங்க நம்ம ப்ராப்ளம்ஸ நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். அதனால நான்வெஜ் இன்டேக் வந்து கொஞ்சம் வேண்டாம். அத வந்து ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அந்த மந்த்லி ஒன்ஸ கூட ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் பார்த்துறலாம். ஆ கால் ரிமூவ் பண்ண பித்தப்பை கல் ரிமூவ் பண்றது. அது அந்த டாபிக் நம்ம இன்னும் போடாம இருக்கோம். ஸோ பித்தப்பை கல் ரிமூவலுக்கான டாபிக் சீக்கிரமா நம்ம அப்டேட் பண்றோம். அதுல எப்படி வந்து நம்ம அந்த கல் வந்து எப்படி கரையணும். ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் குடுக்குறோம். ஸோ நம்ம ஹெர்பல் மெடிசின்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. இந்த டயட்டோட கைட்லைன்ஸும் குடுத்துருக்கோம். ஸோ ஸ்டில் நம்ம இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உடைய ஒரு கன்டினியூவேஷன் அடுத்த வாரம் ஃப்ரைடே லைவ் சேட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் 5:30க்கு நம்ம லைவ் சாட்ல சந்திப்போம். ஸோ என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு டீட்டெயிலாக நம்ம அதை ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதுவரை நம்ம கொடுத்த தகவல் போதுமானதாக இல்லைன்னா இன்னும் என்ன தகவல் வேணுன்றதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த டாபிக் பற்றிலாம் உங்களுக்கு லைவ் சாட் தேவைப்படுது அப்படின்றதையும் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம்.